அனைவருக்கும் வணக்கம். போன முறை போட்ட பவர் கட் நேரத்திலையும் பவர் வேணுமான வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்த அந்த 12 வோல்டேஜ் எல்இடி பல்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைய கண்டென்ட் அதுதான். அதாவது ஒரு 230 வோல்டேஜ் ஏசி எல்இடி பல்பை எப்படி 12 வோல்டேஜ் டிசி எல்இடி பல்பாக மாத்துறேன். அதாவது சிம்பிளா சொல்றேன்டா, எப்படி ஒரு பெட்டியில அந்த பல்பை வேலை செய்யற அதை பற்றி நான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். புது 230 வோல்டேஜ் எல்இடி பல்ப் எடுத்தாச்சு. பவர் கொடுத்து பார்க்குறோம், வேலை செய்யுது. இப்போ இந்த 230 வோல்டேஜ் எல்இடி பல்போட மேல் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இந்த எல்இடி பல்புகளில் ஒவ்வொரு எல்இடி லைட்டும் தொடராக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை எல்இடி லைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்பில் மொத்தமாக 24 எல்இடி பல்ப் தொடராக கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் ஒரு சாமான் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரெக்டிஃபையர் பிரிட்ஜ். இதுக்குள்ளே 4 டயோட் இருக்குது. 4 டயோட்டை வச்சு ரெக்டிஃபையர் பிரிட்ஜ் செய்யப்பட்டுள்ளது. வாங்க இப்போ பார்ப்போம் இதில் எத்தனை வோல்டேஜில் இது வேலை செய்யுதுண்டு. மல்டிமீட்டரில் நான் டிசியில் செட் பண்ணிட்டேன், டிசி வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 முடிவுடங்களையும் பார்ப்போம், ப்ளஸ்ஸும் மைனஸும். ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் வச்சு இப்போ பல்ப் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வேலை செய்கிற வோல்டேஜ் 142. ஸோ இதில் 24 எல்இடி பல்ப் தொடராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அதில் மல்டிமீட்டரை கொண்டு அந்த 24 பல்புக்கும் இடையில் இருக்கிற மின்னழுத்தம் அளந்துனாங்க. அது எத்தனை வோல்டேஜ் வந்ததுன்றா 142 வோல்டேஜ் வந்தது. எங்களுக்கு தெரியும் V = IR. எங்களுக்கு இப்போ இதில் V தெரியும், V 142 வோல்டேஜ். இது ஒரு தொடர் சுற்றுன்றபடியாக அதுக்குள்ளால் போகிற கரண்ட் ஐஎன் எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஐ மாறாது. அதோட ஒவ்வொரு எல்இடி பல்புக்கும் ஒரு தடை இருக்கும். அந்த தடையை அகத்தடையை நான் ஒரு R என்று எடுக்கேன். ஆகவே V = I × 24R. எங்களுக்கு தெரியும் 142 வோல்டேஜ் = 24 × IR. ஆகவே ஒரு IR 5.91 வோல்டேஜ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்புக்கு இடையில் இருக்கிற மின்னழுத்தம் 6 வோல்டேஜ். ஏற்கனவே கல்குலேஷனில் பார்த்த மாதிரி 6 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ பல்பை நம்ம ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 6 வோல்டேஜ் வரணும், ஆனால் 5.8 வோல்டேஜ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சரி. இனி 2 பல்புக்கு செக் பண்ணுவோம். 2க்கு செக் பண்ணினோம்னா 12 வரணும். 11.8 வந்திருக்கு, அதுவும் ஓகே, கிட்டத்தட்ட 12. இனி 3க்கு செக் பண்ணுவோம். 18 வரணும். பார்த்தீங்கன்னா 17.6 வந்திருக்கு. ஆகவே எங்களுக்கு கல்குலேஷன் சரி. ஆல்ரெடி முன் கவர் கலட்டின எல்இடி பல்ப் இருக்குது. இப்போ அதுக்கு பின்பக்கம் திருப்பி அதில் கனெக்டர்ஸாக 2 கனெக்டர்ஸை நாம் ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு கனெக்டர்ஸை ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் கனெக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி போட்டு என்ன செய்வோம்னா அந்த பல்ப் கவரில் இருந்து சர்க்கிட்டை நாங்கள் தனியாக எடுப்போம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ பல்ப் சர்க்கிட்டை தனியாக எடுத்துட்டேன். தனியாக எடுத்த அப்புறம் நாங்கள் அடுத்தது என்ன செய்யணுமெண்டா இதில் இருக்கிற இந்த ரெக்டிஃபையர் பிரிட்ஜையும் மிச்சம் இருக்கிற காம்போனன்ட்ஸையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாமெண்டா சோல்டரிங் அயனால் கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டு ரிமூவ் பண்ணலாம். நான் அந்த ஹீட் பண்ணுறேன். இப்போ ஹீட் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். ஹீட் பண்ணி போட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணினா ரிமூவ் பண்ணப்பட்டுடும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் எல்இடி சர்க்கிட் மட்டும் தனியாக இருக்குது. இனி வாங்க என்ன செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ எங்களோட கையில் 24 எல்இடி சர்க்கிட் இருக்குது. இப்போ அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 2 பல்பாக கட் பண்ண போகிறோம். ஏனெண்டா ஆல்ரெடி கல்குலேஷனில் நாங்கள் கல்குலேட் பண்ணினாமல் ஒரு எல்இடிக்கு இடையில் இருக்கிற அழுத்தம் 6 வோல்டேஜ் உண்டு. ஆகவே 2 கட் பண்ணிக்குள்ள அதுக்கு இடையிலான அழுத்தம் 12 வோல்டேஜாக காணப்படும். சமாந்தரமாக நாங்கள் பல்பை கொடுக்கைக்குள்ள அழுத்தம் மாறாது. ஆகவே என்ன செய்வோம்டா 2 கட் பண்ணி போட்டு அவ்வளோ கட் பண்ணின எல்இடியையும் சமாந்தரமாக கனெக்ட் பண்ணுவோம். இனி இதை ஏற்கனவே நம்ம கலட்டி வச்சிருக்கிற சர்க்கிட்டுக்கு செய்வோம். ஸோ சின்ன ஒரு கத்தியை கொண்டு 2 எல்இடிக்கு இடையிலான கனெக்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். எப்படி ஒவ்வொரு 24 எல்இடி பல்புக்கும் 2 இடையில் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸையும் நாங்கள் ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை பின்பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பண்ணினது உங்களுக்கு வடிவாக தெரியும்.
இனி இதுக்கு நான் வந்து சோல்டரிங் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அவ்வளோத்தையும் வந்து நான் முன்பக்கம் சோல்டரிங் பண்ணியிருக்கேன். மைனஸ் அவ்வளோத்தையும் வந்து பின்பக்கம் நான் சோல்டரிங் பண்ணியிருக்கேன். இனி பார்ப்போம் இது வந்து வேலை செய்தாண்டு 12 வோல்டேஜ் வெட்டி ஒன்றில் கொடுத்து பார்க்குறேன். வேலை செய்யுது. ஸோ நாங்கள் சோல்டரிங் பண்ணினது வந்து சரி. இனி வந்து எங்களோட பழைய அந்த கவர் எடுத்து அதுக்குள்ள ஒரு வயரை இப்படி நோட் ஒன்று போட்டு என்னோட கலராமல் இருக்கிறதுக்காக போட்டு என்ன செய்வோம் மாட்டோம், எங்கள்கிட்ட சோல்டரிங் பண்ணின அந்த 24 பல்பும் இருக்குது, 24 எல்இடி பல்போட சர்க்கிட் இருக்குது. அந்த சர்க்கிட் என்ன செய்வோம்டா கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி போட்டு அந்த கவருக்குள்ளே வச்சு ஏற்கனவே இருந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இது ஒரு வேலை செய்தாண்டு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே அந்த 12 வோல்டேஜ் பெட்டியில் கொடுக்கேன், ஒர்க் ஆகுது. இனி கவரை போட்டு மூடினா எங்களோட பல்ப் சரி. ஆகவே இந்த பவர் கட் நேரங்களில் வந்து 230 வோல்டேஜ் எல்இடி பல்பை வந்து இப்படி 12 வோல்டேஜ் எல்இடி பல்பாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டிசி சிஸ்டமாக யூஸ் பண்ணலாம். இதில் செலவு வந்து புது சார்ஜர் பல்ப் வாங்குகிற செலவை விட குறைவான செலவாக தான் இருக்கு. அப்படி இல்லைண்டா உங்களோட வீடுகளில் இருக்கிற வாகனங்களில் இருக்கிற 12 வோல்டேஜ் பெட்டியோட கூட கனெக்ட் பண்ணி இந்த எல்இடி பல்பை வந்து வேலை செய்ய வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எடுத்த எல்இடி பல்பில் வந்து ஒரு எல்இடிக்கு இடையிலான அழுத்தம் வந்து 6 வோல்டேஜாக காணப்பட்டது. அது மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்இடி பல்பில் வந்து ஒரு எல்இடிக்கு இடையிலான அழுத்தம் எத்தனை வோல்டேஜ்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கல்குலேட் பண்ணி உங்களோட எல்இடி பல்பில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க.